நன்மைகளுக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எம் இயேசு நல்ல. Lift up the name of Jesus, the name above every name. இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், எம் இயேசு நல்லவர். இயேசுவே எம் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். இயேசு என் வாழ்க்கையில் நல்லவராயிருந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரமுயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமாக. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இயேசு பெரியவர். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அவைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமாக. நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். பாடுங்க. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். பாடுங்க. நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமே, மகிமாவே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமே, மகிமாவே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே அந்த மணவாளரே. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய மண்டல தலைமை போதகர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஜெபித்த பின்பு வாழ்த்து செய்தியை சொன்ன பின்பு செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த குற்றாலம் ஏஜி சபைக்காக நன்றி. 40 ஆண்டுகள் நிறைவடைய ஆண்டவர் உதவி செய்தீர். கர்த்தர் நல்லவர். நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இந்த குற்றாலம் பகுதியில் அநேக மக்கள் இந்த சபை மூலமாக ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய சித்தம் நிறைவேற, நற்செய்தி அறிவிக்கப்பட சகல கிருபைகளை கொடுத்தேன். பாஸ்டர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மகிமையானவைகளை காண, இவைகளை பார்க்கலும் பெரிதானவைகளை காண உதவி செய்வராக. இந்த இரவு கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். செங்கோட்டை மண்டலத்தில் இந்த குற்றாலம் ஏஜி சபையும் ஒரு சபை. இந்த சபை ஆரம்பித்து 40 ஆண்டுகள். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். துவக்கம் ஒரு அற்பம், சாதாரண நிலையில் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு கடுகு விதை ஒரு சாதாரணமானது. ஆனால் அது மரமாக வளரும் பொழுது கிளைகள் விட்டு பெரிய மரமாக வளருகிறது. இன்றைக்குமே ஆரம்பம் ஒரு அற்பம் தான், சாதாரணமானது தான். ஆனால் முடிவை நம்ம பார்க்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப அதிகமாக பரபரப்பாக ஆடம்பரமாக இருக்கும், முடிவு நன்றாக இருக்காது. ஆனால் இயேசுவின் திருச்சபை ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும், ஆனால் நிறைவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. திருச்சபை மட்டும்தான் அதனுடைய முடிவு நிறைவு மகிமையாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கிறது, எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்கிறது. எத்தனையோ ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு சிலர் அந்த ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகளையெல்லாம் அவர்கள் மேலே போடுவாங்க. இந்த வருஷத்தில் ஆரம்பித்தது 1932 ஆரம்பித்தது, 1900 ஆரம்பித்தது என்று அதை அவங்க பேனரில் போட்டிருப்பாங்க, நேம் போர்டில் போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவின் சபை நிலை நிறுத்துகிறது. ஆமென். இன்னும் இயேசுவின் வருகை வரை எத்தனை 1000 ஆண்டுகளோ 1,00,000 ஆண்டுகளோ எல்லா ஸ்தாபனங்களும் எல்லா நிர்வாகங்களும் உலகத்தில் மறைந்து போனாலும் இயேசுவின் திருச்சபை ஒரு நாளும் மறையாது. இந்த குற்றாலம் ஏஜி சபை 40 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசுனுடைய வருகை தாமதமாகிற வரைக்கும் குற்றாலம் சபை விசுவாசிகள் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு தரிசனம் எங்கள் சபைக்கும் சொல்வேன். என்ன அப்படின்னா, இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்வது, இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து தான் இருக்கும் அப்படின்னா, 1000 வருஷம் கழித்து இந்த குற்றாலம் ஏஜி சபை எப்படி இருக்கும்? என்றைக்காக நம்ம சிந்திக்கிறோமா? நான் சிந்திப்பேன், என் சபையை சிந்திப்பேன், எல்லா சபையும் குறித்து சிந்திக்கிறேன். இயேசுனுடைய வருகை தாமதமான 1000 ஆண்டுகள் கழித்து இந்த திருச்சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும்? 1000 ஆண்டுகள் உலகம் இருக்குமா? ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் ஒரு சபை எத்தனை ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலத்திற்குள் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஊழியர்களும் விசுவாசிகளும் நாம் தரிசித்து இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையை சபையில் வெளிப்படுத்துவார். இந்த சபையில் வெளிப்படுத்துவார். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த குற்றாலம் சபை மக்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் ஸ்ரீ ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறோம். உதவி ஊழியர்களை வாழ்த்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்களிடத்தில் பொதுவாக நான் நினைக்கிறது என்ன காரியம்னா, நிறைய பேர் பாடல் எழுதுகிறார்கள், பாடல் படிக்கிறார்கள்.
ஒரு நிறைய மக்களுக்கு பாடல் மோகம் வந்திருக்கிறது. ஆனால் டாக்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் வெறும் பாடல் மட்டுமல்ல, அவர்கள் சத்தியத்தை தைரியமாக அறிவிப்பார்கள். ஆமென். அவரில் இருக்கிற ஸ்பெஷல் அதுதான். ஏன்னா நம்ம என்றைக்குமே என்ன அப்படின்னா, அந்த சத்தியத்தை அவர்கள் அறிவிக்கும் பொழுது, அவங்க பேசும்பொழுதே கண்டுபிடிக்கலாம் அவங்க உள்ளத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். சத்தியத்தை தைரியமாக இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை, வசனங்களை தைரியமாக அறிவிக்கக்கூடிய ஊழியர்கள் நம்ம தேசத்திற்கு, உலகத்திற்கு தேவை. எனவே அப்படிப்பட்ட வெறும் பாடல்களாக மட்டும் அல்லாமல் மக்களை பரவசத்தில் கொண்டு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு பாடல் ஆராதனை நடத்தாமல், பாடல் மூலமாக நல்ல சத்தியங்களையும் அவங்க போல்டாக பேசுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்களுக்கு உதவியாக இருக்கிற ரைவனுக்காக மியூசிக்கில் எல்லா காரியங்களை உதவி செய்கிறார். அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலும் அவர்கள் நல்ல தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்மை அற்புதமாக நடத்த வருகிறார்கள். கரங்களை தட்டி வெஸ்லி மேக்ஸ்வெலை வரவேற்போம். God bless you. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும்போது எப்படி சொல்லணும்? கையை உயர்த்தி தான் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. கை எதுக்கு உயர்த்துறோம் ஆராதிக்கும் போது? சொல்லுங்க, ஏன் கையை உயர்த்துறோம்? என்னம்மா? ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன் கையை உயர்த்தணும் சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்குறத பார்த்தா, ஐயோ நாங்கள் ஏன் உயர்த்துறோம்? இந்த முன்னால் ஆராதனை நடத்துகிற ஆளுங்க எங்களை சும்மா விட்டா தானே, வேறு வழியெல்லாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், கைகளை உயர்த்துவதை குறித்து முழு வேதத்திலும் ஏராளமான ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம், எல்லா நாமத்திலும் மேலானவர், இல்லை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், சரண்டர், இல்லை இது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதம் 141:2, Psalms 141 verse 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல, lifting up of my hands. என்னம்மா? evening sacrifice, my upraised hands, my uplifted hands like an evening sacrifice. ரொம்ப அழகா. அப்போ அந்த வசனத்தில் தாவீது சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை அல்லது பழைய ஆராதனை முறையை அந்த கம்பேர் பண்ணி சொல்றாரு. நான் ஜெபம் பண்றது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக. ஆசரிப்பு கூடாரத்திலேயே உயரமான பனிமுட்டு எதுன்னா தூபபீடம் தான். ஆசரிப்பு கூடாரத்தில் உயரமான பனிமுட்டு எதுங்க? அப்போ நம்ம வாழ்க்கையிலும் எது உயரமா இருக்கணும்? ஜெபம், தூபபீடம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. நீங்க எப்பெல்லாம் தனியாக ஆராதிச்சாலும், எல்லா ஆராதனைகளிலும் ஜெபம் பண்ணும்போது, கையை உயர்த்தும் போது, ஏதோ கட்டாயத்தின் அடிப்படையில் முன்னால் ஆராதனை நடத்துகிறவங்க கையை உயர்த்த சொல்கிறாங்களே அப்படின்னு சும்மா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வேர்ஷிப்பில் மீனிங்லெஸ்ஸாக அர்த்தம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. அது ஆராதனை நடத்துகிற ஆள் சொன்னாலும் செய்யக்கூடாது, மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாமல். அதனால தான் இப்போ ஆராதனை நடத்துகிறேன்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் இந்த சர்க்கஸில் ரிங் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு ரிங் மாஸ்டர்? தெரியாதா? சர்க்கஸ் போய் பாரு, முன்னால் இருந்து என்னென்னமோ செய்ய சொல்கிறான். காலை தூக்க சொல்கிறான், 2 காலையும் தூக்க சொல்கிறான், கையை தூக்க சொல்கிறான், டான்ஸ் ஆட சொல்கிறான்.
எதை செஞ்சாலும் எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நான் செய்ய வேண்டும். அர்த்தத்தோடு செய்யணும். இப்போ நான் காலையிலேயே சொன்ன மாதிரி நான் ரொம்ப நேசிக்கிற, நான் கனப்படுத்துகிற ஒரு தேவ மனிதன் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவங்க வந்தாங்க. என்ன செஞ்சோம், நான் பாஸ்டர் பால் பிரகாஷ் எழுந்து நின்று அவங்களுக்கு கை கொடுத்து ஹக் பண்ணி எங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டோம். இது யாராவது சொல்லியா செஞ்சோம்? சொல்லுங்க. எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு, அவங்க மேலே நான் வச்சிருக்கிற மரியாதை. அப்போ நாமும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது அதாவது எக்ஸ்பிரஷன் ரியலாக இருக்கணும். ஆமென். ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ரியலாக இருக்கணும், பிப்ளிக்கலாக இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். எதை செஞ்சாலும் உண்மையா, டிராமா பண்ணக்கூடாது. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, வாயை திறந்து. டிராமா பண்ணக்கூடாது. மனிதர்கள் பார்க்கறதுக்காக ஏதோ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு, தொடர்பு, நானும் அவரும் உறவாடுகிறதின் அடிப்படையில் தான் முழங்கால் போடணுமா, எழுப்பி நிற்கணுமா, கையை உயர்த்தணுமா. எனக்கும் அவருக்கு இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நான் உண்மையாக செய்யும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆமென். நம்முடைய ஆராதனை ரொம்ப உண்மையாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லா ஆராதிச்சிங்க. இன்னொன்று என்னென்னா, நான் சின்ன வயதில் ஆராதனை பார்த்துருக்கேன். அன்னைக்கு இருந்த சபை ஆராதனை நடத்துறதுக்குன்னே ஒரு ஆள் இல்லைங்க. ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, 120வது பாடலை பாடுவோம், 50வது பாடலை பாடுவோம். ஆனால் அந்த சபையாருக்கு ஒன்றுமே சொல்லலைங்க. முழங்கால் போட சொல்லலை, எளிமினிக்க சொல்லலை, கைத்தட்ட சொல்லலை. அந்த பாடலை அவர்கள் பாடும்போது ஆவியில ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே சபையே முழங்காலில் வந்துடும். யாருமே சொல்லல முழங்கால் போடுங்க, எழும்புங்க, கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க. முழங்காலில் நின்று மணிக்கணக்காக அப்படியே ஆவியில களி கூர்ந்து தேவனை துதிப்பார்கள். அப்போ அங்கே அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா ஆராதனையை நிறுத்த முடியாது. ஆராதனைய பேசுங்க சார், சேர்ல இருக்கவங்க எல்லாம் ஆராதனை என்ன செய்ய முடியாது. ஆமாம், டைம் ஆயிரும், பிரசங்கம் பண்ணணும். அப்போ போட்டு டேபிள் அடிப்பார், எப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, நான் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஹலோ, ஆராதிக்க வைக்க தான் கஷ்டப்படணும், நிறுத்துறது கஷ்டமே இல்லை. ஏன்னா மைக்கில் சத்தம் நின்றுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் புஷ்ஷுன்னு போயிடுது. அது என்ன ஆவின்னு தான் எனக்கு தெரியல. கீபோர்டு சத்தம் நின்றுச்சுன்னா உங்க ஆராதனையும் நிற்குதுன்னா உங்க கனெக்ஷன் கீபோர்டோட தான் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஆராதனை நடத்துகிற ஆள் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாருன்னா, இங்கேயும் மயான அமைதி ஆச்சுன்னா உங்க கனெக்ஷன் யார் கூட இருக்கு? ஆராதனை நடத்துகிற ஆளோட இருக்கு. அப்போ உங்களை மறந்து ஆராதிக்க, தேவனோடு உறவாடுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் திரும்ப நம்முடைய சபைக்கு தருவாராக. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எழுப்புதல் என்றால் ஏதோ புதுமையாக ஒன்றை செய்வதல்ல. ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். நிறைய இன்னைக்கு இளம் ஊழியர்கள், so called young preachers, அவங்கெல்லாம் அது புதுமையாக ஏதோ ஒன்று செஞ்சா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு தான் நான் செய்கிறான். நான் சொல்கிறது விளங்குதா சார் உங்களுக்கு? புதுமையாக இவங்க மாதிரியே நடத்தினா அவருக்கு என்ன இருக்காது, மதிப்பு இருக்காது. அதனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு சொல்லுங்க,
புதுமையா செய்ய விரும்புகிறார். அப்படின்னு பண்ற அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஆனா எழுப்புதல் என்பது புதுமையாக ஒன்றை செய்வது அல்ல, ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் ஊற்றப்படுவதுதான் தேவன் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். ஹல்லேலூயா. அப்பெல்லாம் சர்ச் அப்படியே லைவா இருக்கும். பிரசங்கிமார் வார்த்தையை சொல்லும் போது தேவனை துதிச்சு ஆவில நிறைந்து தான் வார்த்தையே கேட்பாங்க. ஆமென். 40 வருஷத்தை முடிச்சிருக்கோம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் ஆதி சபையின் அனுபவத்தை இந்த சபைக்கு கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். சரி, நாம் விழுந்து போகாதபடிக்கு சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். இந்த பைபிள் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி காலத்தில் டப் 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 டப்னு நட்சத்திரங்களை போல சொல்லிச்சவங்கெல்லாம் கீழே விழுறாங்க, தவறான உபதேசத்துக்கு போயிடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐயோ அவர் விழுந்துட்டார், அவர் போயிட்டாரு, நம்ம இன்ட்ரெஸ்டாக பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்கிறாரு, நீ ஒழுங்கா நில்லு, நீ கடைசி வரைக்கும் ஒழுங்கா நடந்து வா. ஆமேன். வழி மாறி போயிடாத. ஆமேன். ஸோ இந்த காரியங்களை நான் ரொம்ப பாரப்படுத்தினதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல் பாடலாமா? நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். ட்ரை பண்ணுங்க, நாம் விழுந்து போகாதபடிக்கு. அவ்வளவுதான். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். மறுபடியும் பாடுங்க. ஓ, வேர்ஸ் இருக்கு. நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்து கொள்வோம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலலாம் ஒரு சிலருடைய செய்திகளை கேட்க ஓடுவேன். ஏன்னா அவங்க வாயிலிருந்து பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் காட் வரும், வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகள் வரும். ஆனால் காலப்போக்கில் அவர்களே மாறிவிட்டார்கள். அவங்க மாறினாலும் நம்ம மாறவே முடியாது. ஏன்னா சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் ஒருவேளை அந்த ஊழியர்களும் தவறலாம். அவங்க தவறும் போது கண்ணை மூடி ஃபாலோ பண்ணுறவங்க அவர்களும் தவறி விடுகிறார்கள். நான் காலையில் சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன். நல்ல ரோல் மாடல்ஸ் நமக்கு இருக்கலாம், நல்ல தேவ மனிதர்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலேயே இருக்கணும். அவங்களே நாளைக்கு மாற்றி பேசவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னு தெரியல. பவுல் சொல்றார், நாங்களே திரும்ப வேற ஏதாவது சொன்னாலும், தேவதூதனே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் எழுதி சீல் போட்டு நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கைத்தறி பாடலாமா? சீக்கிரமா, டைம் போச்சு. நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு
கவனமாய் ஓடி முடிப்போம், நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் இழந்து போகாதபடிக்கு. ஓ ஹalleluya. Come on. நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா, நல்ல கை தட்டலாம். நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். ஓ நாம் விழுந்து எச்சரிக்கையாயிருப்போம். நாம் விழுந்து 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நான் காலையிலேயே சொன்னேன், இந்த நாட்கள் யுத்த நாட்கள். சும்மா கை வலி, கால் வலி, இடுப்பு வலி சரியாகணும்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஆசீர்வாதம், தேவைகள், பணம், பொருளாதாரம்னு பின்னால் போகாதீங்க. அதுவும் தானாக கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, ஆமேன் வர மாட்டேங்குது. யோசிக்கிறான், அது எப்படி தானாக கிடைக்கும்? கேட்கிறவன் கேளுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் கிளியரா சொல்லணும், பேசக்கூடாது. இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் என்னையா தேவையான ஆத்துமாவா ஆசீர்வாதம். அதாவது பியூட்டிஃபுல். அவர் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். இவைகளெல்லாம் எல்லாம் கிடையாது. அம்பானிட்டு இருக்கிறதெல்லாம் வருது, அம்பானிட்டுறதெல்லாம். ஏன்னா இப்போ அப்படி தானே பிரசங்கம் பண்ணுறான். என்ன பார்க்குறீங்க? பொருளாசியை தூண்டுகிற பிரசங்கங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஒருத்தன் சொல்கிறான், அண்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாலே ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிறத பார்க்குறேன்றான். ஒன்றா நம்பர் திருட்டு பயாம. நீ முடிஞ்சோன்னு நீயும். ஆனால் நம்ம மக்களும் அப்போ தான் ஆவியில் நிறையறான். சார் அம்மே நல்ல இல்லையா அல்ல இல்லையாங்கிறான். நீ என்ன சொல்லணும்? அந்த ஆள் முடிஞ்சு கீழே இறங்கும் அதிகமாயா, என் வீட்டில் இப்போ 2 வீலர் நிறுத்துறதுக்கு தான் இடம் இருக்குது. நீ சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு இப்போதைக்கு 2 வீலர் போதும். இல்லை இன்னும் தேவைன்னா குடும்பமாக போகிறதுக்கு ஒரு சின்ன காரு எனக்கு போதும். எனக்கு இப்போ ஹெலிகாப்டர் தேவையில்லை. நிச்சயமாக உனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். லூசிஃபர் தான் உனக்கு சொல்லியிருப்பான். நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஆனால் நம்ம சந்தோஷமாக வந்துடுறோம். ஒருவேளை ஹெலிகாப்டர் கிடச்சிருமோ. ஏன்னா ஆசைக்கு தான் என்ன அளவே இல்லையே. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எனக்கு என்ன எப்பொழுது என்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். வேதத்தை குறித்து, அப்பாவை குறித்து. அப்பா பிள்ளை உறவு தானே. பிள்ளைகளுக்கு எப்பொழுது எது தேவை என்பதை என் பரம பிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த நேரத்தில் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். சரியாக நம்ம கையில் கொடுப்பார். ஆனால் நம் அதை தேடக்கூடாது. தேவராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அதை தேடும்போது என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். ஆமென். அதிகமாக நிறைய பேர் என்னென்னமோ நடத்துகிறான். அதாவது பணமே வா அப்படின்னு ஒருத்தர் நடத்துகிறான். திருநெல்வேலியில் ஒரு பையன். என்ன கூட்டத்துக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க சார்? ஆமாம், பணமே வா,
மணி கம்மத்துன்றான், என்னென்னமோ சொல்கிறாங்க. பொருளாதார ஆசீர்வாதம் அதை குறித்து கான்ஃபரன்ஸ் நடத்துகிறான். அவன் செழிப்பாயிடுறான். ஏன்னா கான்ஃபரன்ஸுக்கு 5000 ரூபா இல்லை, ஒவ்வொருத்தனும் கொடுத்தா அவன் செழிப்பாவான் இல்லை. சொன்னால் கவனிங்க, ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் ஹியர். ஆனால் நீங்கள் விழிப்போடு இருக்கணுன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் போகிற எல்லா இடத்துலையும் இதை எச்சரிக்கிறேன் நான். ஆமென். எவன் பின்னாலையும் போகாதீங்க. இந்த வேதத்தோடு உட்காருங்க, தேவ சமூகத்தில் அவரோடு இணைஞ்சிருங்க. கர்த்தர் ஆவியானவர் அழகாக உங்களை நடத்துவார். 2வது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர், அது போதும், நீங்கள் பரலோகம் போயிடலாம். அதனால தான் அந்த கடைசி சரணம் பாடினேன், அக்கம் பக்கம் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்குவோம். ஆமென். சரி, இது ஒரு பெரிய யுத்த நாட்கள். நீங்களும் நானும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமென். ஆமாம், யுத்தம், ஆயுதங்களை தரித்து கொள்ளணும், யுத்தம் செய்யணும். விசுவாசிகள் எல்லாரும், ஊழியர்கள் எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் கொஞ்ச காலம்தான் அவனுக்கு இருக்கிறது என்று அறிந்து அவன் தீவிரமாக அவன் யுத்தம் செய்கிறான். உன்னை வீழ்த்துவதற்கு, உன்னை அடிமைப்படுத்துவதற்கு, கிறிஸ்தவ குடும்பங்களை அழிப்பதற்கு, திருச்சபைகளை நொறுக்குவதற்கு அவன் தீவிரமாக அவன் கிரியை செய்கிறான். இந்த நேரத்தில் நம்ம அவனை விட 1000 மடங்கு அதிகமாக தீவிரமாக செயல்படணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆமென் அலாம் அடிப்பார், யுத்தம் பண்ணு, சத்துரு வந்துட்டான். ஆமென். அதைத்தான் இந்த நாகும் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன். NLTல ரொம்ப அழகா இருக்கிறது, your enemy is coming to crush you. Your enemy is coming to crush you. உன்னை நசுக்க வருகிறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்க வருகிறான். உன் ஜெப வாழ்க்கையை நசுக்க வருகிறான். உங்கள் குடும்ப உறவுகளை நசுக்க வருகிறான். ஆமென். ஊழியங்களை நசுக்க வருகிறான். ஸோ இந்த நாட்கள் ரொம்ப சீரியஸாக நம்ம யுத்தம் பண்ணணும். யுத்த ஆயுதங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஜெபம், நம்முடைய ஜெபம் ஒரு யுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் போடுறவனை பார்த்தா தான் பிசாசு நடுங்குவான். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஆமென். முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சத்துருவின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும். ஜெபிக்கிறவனை பார்த்தா தான் அவனுக்கு பயம் வரும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? யாரை பார்த்தா பயப்படுறோம்? ஜெபிக்கிறவர்களை பார்த்தால்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆராதிப்பது தேவன் விரும்புகிறபடி, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். ஆராதனையும் யுத்த ஆயுதம்தான். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் சத்துருவின் பாளையத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். அப்ப யுத்த ஆயுதங்கள் என்னது? துதி. ஹல்லேலூயா. ஸோ ஆராதனை, ஜெபம், அடுத்தது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இந்த 3 ஆயுதம் தான் ரொம்ப மெயினான ஆயுதம். இதை நம்ம ஷார்ப்பாக்கணும். கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, இன்க்ரீஸ் பண்ணு, உன் பலனை இன்னும் அதிகமாக்கு. ஆமென் என்று நிறைய அந்த காரியங்களை நம்ம சொல்லலாம். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய பலனை நாம் அதிகமாக்க வேண்டும். அதை அதிகமாக்குவதற்கான பயிற்சி தான் ஜெபம், வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஆராதனை. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன், நீங்கள் தனியாக தேவனை ஆராதிக்கிற பழக்கம் இல்லைன்னா சர்ச்சில் வந்து உண்மையாக ஆராதிக்க முடியாது. பர்சனல் வர்ஷிப் டைம் இல்லைன்னா கார்ப்பரேட் வர்ஷிப்பில் உங்களால் இன்வால்வ் பண்ண முடியாது. தனிப்பட்ட வேத வாசிப்பு, தியானம் நமக்கு இருந்தால்தான் வசனத்தை யார் தவறாக பேசினாலும் உடனே அதை தள்ளிடுவீங்க. ஏன்னா இது சத்தியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கு பிசாசு இந்த பர்சனல் பைபிள் ரீடிங் மெடிடேஷனை எடுத்ததுனால
யார் என்ன சொன்னாலும் நம்புற கிறிஸ்தவமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஒரு காலத்தில் தவறாக பிரசங்கம் பண்ணினால் அப்படியே சர்ச்சை ஒருத்தர் பார்ப்பாங்க, என்ன வசனத்தை இந்த ஆள் மாற்றி பேசுகிறான்னு. ஆனால் இப்போ சத்தியத்தை சத்தியமாக பேசுனா அப்படி பார்க்குறான். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. என்ன இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு, அவர் சத்தியத்தை தான் பேசுவார், ஆனால் அவர் வேற நம்ம ஆட்கள் பழகி விட்டார்கள். ஸோ நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாம் யுத்தம் பண்ண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நான் காலையில் ஒரு வேத பகுதியை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 110வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வேகமாக. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். அதுவும் இந்த நாட்களுக்குரிய தீர்க்க தரிசனம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை வைத்து நான் பல ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும்னா இதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அப்படின்னா என்ன? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின என்ன? யாரோ சொல்றீங்க. பிதா குமாரனை நோக்கி. சொல்லுங்க, பிதா. நான் எப்பொழுதும் சொல்றேன், சங்கீதங்களை பல பிரிவாக பிரிக்கலாம். ஸ்தோத்திர சங்கீதம், ஜெப சங்கீதம், துதி சங்கீதம், உபதேச சங்கீதம், அப்புறம் தீர்க்க தரிசன சங்கீதம். அதில் தீர்க்க தரிசன சங்கீதங்கள் நிறைய இருக்கு. அது யாரை பற்றினா இயேசுவை பற்றி. ஹல்லேலூயா, ஆமென். தாவீது சாதாரணமாக தான் பாடுறாரு. ஆனால் எப்படி அது தீர்க்க தரிசனமாக வந்துச்சுன்னா, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்து இந்த வெளிப்பாடுகளை இவர் பாடும்போதே வெளிப்பாடு வருது. ப்ரொஃபட்டிக் வர்ஷிப், ப்ரொஃபட்டிக் சாங், தீர்க்க தரிசன பாடல்கள். அது யாரை குறிச்சு சொல்லுங்க சத்தமா? 2வது சங்கீதம் என்ன சங்கீதம்? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி அவர்கள் கட்டுகளை அறுத்து வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவரை பேசி சியோன் மீது ராஜாவை வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் என்ன? கர்த்தர் என்னை நோக்கி. சரி, இது யார் யாரை பார்த்து சொல்றது? பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு. நீ என்னுடைய, இன்று நான் உம்மை என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும். சரி, கவனிங்க. இதே மாதிரி நிறைய சங்கீதங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த 110வது சங்கீதத்துக்கு வந்துருங்க, சீக்கிரமாக வந்து, ஏன்னா மற்ற சங்கீதம்லாம் சொன்ன நேரம் ஆயிரும். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி. கவனிங்க, நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். இந்த வசனம் யாருக்கா புரியுதா சார்? பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை உங்க காலுக்கு கீழே கொண்டு வரணுமே. அப்போ நீங்க போய் யுத்தம் பண்ணுங்கன்னா சொல்லணும். நியாயப்படி நீ போய் யுத்தம் பண்ணினா உம்முடைய ஆண்டவர் நமக்கெல்லாம் அப்படி தானே சொல்லியிருக்காரு.
ஜெயம் கொடு, நீ யுத்தம் பண்ணுறா, உனக்கு ஆயுதம் கொடுத்துருக்கேன், யுத்தம் பண்ணு. அப்போ தான் எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவ. இப்போ ஆண்டவர் இயேசுகிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நீர் போய் யுத்தம் பண்ணு. ஆனால் என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்கள்லாம் பாதப்படி ஆக்குறேன், நம்ம பக்கத்தில் வந்து உட்காருன்றார். அதை சொல்லிட்டு தான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசுவே பராக்கிரமத்தின் நாளிலாம், the day of your war, the day of your battle, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, அப்படின்னா உங்க யுத்த நாளிலே நீர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பீரு. ஆனால் தென்காசியில் குற்றாலத்தில் ஒரு யவன ஜனத்தை உமக்கு பிறக்க வைக்க போகிறேன். அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீர் இங்கே தான் இருப்பீரு, ஆனால் அவர்கள் என்ன செய்ய போறாங்க? யுத்தம் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, முதல்ல மனப்பூர்வமும். சொல்லுங்க எல்லாரும். எப்பேற்பட்ட ஜனம் எழும்புவாங்களா? சொல்லுங்க. மனப்பூர்வமும். They will serve you willingly. They will worship you willingly. They will pray willingly. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? விருப்பத்தோடு ஜபத்திற்கு ஓடி வருவார்கள். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோன்னு வைங்க, எனக்கு தெரியும் எத்தனை பேர் வருவாங்கன்னு. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? ப்ரேயர் போர் அடிக்கும் சார். ஆமாம், ஒரு சில பெண்கள் ஒரு சிலர் அப்படி வருவாங்க. அப்போ போட்டு பாஸ்டர் இந்த அதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாலே நம்ம மக்களை கொண்டு வரதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே. அட்வர்டைஸ் பண்ணி சர்ச்சில் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி கட்டாயம் வந்துருங்கன்னு சொல்லி, இன்னும் கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும் நம்ம ஆளை. அப்போ அப்படியே வருவார். சரி 3 நாள் ஏதாவது ஒரு நாளாச்சு என்ன செஞ்சிடும்? பேசுங்க சார், அட்டன் பண்ணிடுவோன்னு வருவான். ஆனால் உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானால் உண்டாகிற ஒரு அவேர்னஸ், அவேக்கனிங் வந்துச்சுன்னா, ஒரு எழுப்புதல் பொறி அக்கினி உனக்குள்ள விழுந்துச்சுன்னா, நீ மனப்பூர்வமாக ஜெபிப்பாய், ஜபத்திற்கு ஓடி வருவாய். அதாவது ரிவைவல் சொல்றாங்கல்ல, எழுப்புதல்னா என்னன்னா, அது ஆவியானவருடைய கிரியை. அப்போ ஒரு மனிதனுக்குள் எழுப்புதலின் கிரியை நடக்குது, ஆவியானவர் உள்ள அந்த அக்கினி பொரிய போட்டுட்டார்னா நம்மளா தெரிஞ்சுக்கலாம், அவருடைய ஜெப வாழ்க்கை முதல்ல மாறிடும், அவருடைய வேத வாசிப்பு தியானம் மாறிடும், சர்ச்சுக்கு வர்றது, சர்ச்சில் இன்வால்வ் பண்றது, எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறது, ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்கிறது. அவங்க பயங்கர பிஸி பீப்புளாக இருப்பாங்க, ஆனாலும் பிரியாரிட்டி ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை பிஸி. சொல்லுங்க, ஏன் சார் மீட்டிங் வரல? பாஸ்டர் ரொம்ப பிஸி பாஸ்டர். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பொய் பேசுகிறீங்க. தமிழில் ஒன்றுக்கு மனசு இருந்தால் மார்க்காக இருக்கும். கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணுன்ற ஒரு வெறி இருந்துச்சுன்னா நம்ம அத்தனை வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் டபுள் மடங்காக உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தருவார். இந்த சீக்ரெட்டெல்லாம் நிறைய பேருக்கு தெரில சார். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவருக்கு. ஆமென். சபைக்கு, ஊழியத்திற்கு, ஜெபத்திற்கு, உங்க பர்சனல் லைஃப்லையும் அப்படி. அப்பதான் உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்து, சும்மா ட்ரம் அடிச்சு எல்லாரும் கை தட்டுங்க ஓன்னு கத்தி 4 அந்நிய பாஷை பேசினா உங்களை நான் நம்ப மாட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பேசாமல் நாளை காலையில் வந்திருக்கலாமோ, இல்லை
இன்னைக்கு நாமே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும். சொல்லுங்க எல்லாரும், எனக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா என்னை ஜெபிக்க வைப்பார். அதிகாலையில் எழுப்பி விடுவார், நடுராத்திரியில் எழுப்பி விடுவார், என் கதவை தட்டிகிட்டே இருப்பார். நான் ஜெபிக்க நானும் ஆசையாக எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய ஆதி ஜெப வாழ்க்கை போல என்னை கர்த்தர் திரும்ப மாற்ற விரும்புகிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை தூண்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் என்னை தூங்க விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒரு அக்கினி விழுந்துச்சுன்னா அப்புறம் பைபிள் ரீடிங் மெடிடேஷன் மாறிடும். ஆசையோடு வாசிக்க ஆரம்பிப்பீங்க. தனியாக உட்காந்து அடிக்கடி ரூமுக்குள்ளே ஓடிடுவீங்க, மொபைல் இல்லாமல். 2 ஆமேன் தான் வருது. அடிக்கடி ரூமுக்குள்ளே ஓடுவீங்க, மொபைல் இல்லாமல். ஆமேன்னு சொல்கிறீங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சிடறோம்? இதை வச்சுக்கிறோம் பக்கத்தில், சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அதுக்குள்ள டொய்யின்னு சத்தம் கேட்கும். நீ உருப்படியாக ஜெபம் பண்ணவே மாட்டே நீ. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுற ஆளா நீ? ஆமென். முதல்ல இதை தூக்கி எங்கே ஓரமாக வச்சிருங்க. நீங்கள் தேவனோடு உறவாடுங்க, தேவனோடு பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார், உன்னை ஜெபிக்க வைப்பார். அநேக அவருடைய இருதய துடிப்பை உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். உங்கள் ஜெபமே தலைகளாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க தான் எனக்குள் ஆவியின் பலன் பெருகும். சிதறடிக்க வர்றான், அரணை காத்துக்கொள், உன் பலனை சிறப்படுது. இன்க்ரீஸ் யோர் ஸ்ட்ரென்த், இன்னும் அதிகமாக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பிரிச்சுவல் சாப்பாடு சாப்பிடணும். ஆவி மனிதனுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிழைப்பா. அப்போ வசனம் வாசிக்க வாசிக்க ஆவி மனுஷனுக்கு செம சாப்பாடு. தனியாக உட்காந்து தேவனை ஆராதிச்சேனா ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு. தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணா ஆவியோடு தேவனோடு உறவாடுகிற அந்த நேரம் ஆவி மனுஷன் பலனடைஞ்சிருவான். ஆமென். நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா ரொம்ப ஜெபம் பண்ணுற ஆளுக்கு தான் ரொம்ப போராட்டம் உண்டு. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? உண்மைதானா? ஆமாம். சர்ச்சுக்கு வந்துட்டு ஹாய் பாய் ஓகே என்ன ஆத்மாவேன்னும் போது பைக்கு ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் போனால் பைபிளே தொடாமல் ஜாலியாக இருக்கிறான். ஆண்டவரோடு உறவே இல்லை. சர்ச்சில் வந்து அப்படி இப்படின்றான். அவனுக்கு பாருங்கள் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஆல்ரெடி அவன் சைடில் தான் இருக்கான். இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் ஜெபம் பண்ணுறவன் பிசாசுடைய ராஜ்யத்தை பாதிக்கிறான். ஜெபம் பண்ணும்போது அவனுடைய அஸ்திபாரங்கள் அசையுது. அப்போ உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் ஜெயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு காலம் தோற்க மாட்டான். பிசாசு தோற்று போவான், உங்க காலில் விழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு நெருங்க நெருங்க உங்களுக்கு நிறைய விதத்தில் போராட்டம் வரும். நிறைய டெம்ப் பண்ணுவான், நிறைய சான்ஸ் கொடுப்பான் உங்களை கீழே தள்ள. ஆனால் நீங்கள் ஆண்டவரோட நெருங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. மாம்சம் பலவீனப்படும், ஆவி பலனடையும். ஆமென். ஆவி மனிதன் பலனடைந்து இருக்கும் போது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்மை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? ஆவி ஆத்துமா. சத்தமா சொல்லுங்க, ஆவி. ஆமென். இந்த நடுவில் தான் ஆத்துமா இருக்கு, அதுதான் உண்மையான மனுஷன். இந்த சைடு ஆவி இருக்கிறது, இந்த சைடு என்னது இருக்கு? சரீரம். இந்த ஆவியை கர்த்தர் எதற்கு கொடுத்தார் என்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியான தேவன்
மனுஷனுடைய ஆவியோடு இணைந்து இந்த ஆத்துமாவை நித்திய பரலோகத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த மாம்சம் சரீரம் இருக்கிறதே, இந்த சரீரத்தோடு ஏராளமான கூட்டணிகள் இருக்கிறது. என்ன கூட்டணி? உலகம், மாம்சம், ஆல்ரெடி சரீரம், பிசாசு. இதெல்லாம் மெகா கூட்டணி போட்டு எப்படியாகிலும் இந்த ஆத்துமாவை நரகத்திற்கு நேராக கொண்டு போக முயற்சி எடுக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சரீரம் ஏன் இவ்வளோ பலனாக இருக்குன்னா, நம்ம சரீரத்துக்காகவே பிரயாசப்படுறோம். நம்ம முழு கவனமும் இதில் தான் இருக்கு. சொல்லுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா என்ன செய்யணும்? ஆமாம், சாப்பிட்டு உடம்பை நல்லா வச்சுக்கணும். 100 வயசு என்ன செய்யணும்? ஏன் அதான் யூடியூப்பில் 1000 பேர் சொல்கிறானே, அவன் போய் சேர்ந்துடுறான் சீக்கிரமாகவே. அப்போது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு இல்லை சாப்பிட்டு கொழுப்பு ஏறிச்சுன்னா டாக்டர் சொல்கிறார் நடந்துரு. நம்ம நடக்கிறான், ஓடுறான் தென்காசியில். ஏன்னா என் சரீரத்தை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். ஆனால் நம்ம சரீரத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆவி மனிதனுக்கு நாம் கொடுப்பதில்லை. அதனால தான் சீக்கிரமாக பிசாசு நம்ம கீழே விழ தள்ளிடுறான். சீக்கிரமாக அந்த மாம்சத்தை தூண்டி விட்டுறான், உலக ஆசையை தூண்டி விட்டுறான். பிசாசு சீக்கிரமாக விழ வச்சிடறான். ஆனால் ஒரே ஒரு சிம்பிள், ஆவி மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸான ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் கூட்டிருங்க. ஆவி மனிதன் பலன் அடைந்து அவன் தேவனோடு இணைந்து நிற்பதினாலே இந்த பக்கம் எத்தனை பேர் கூட்டணி போட்டாலும் உங்களை இழுக்கவே முடியாது. நீங்கள் தேவன் பட்சத்திலேயே நிற்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது யுத்தம் எனக்கு நேராக வருகிறது, என்னை நசுக்க. ஆமென். என்னை நசுக்கி போட, சிதறடிக்க, என் ஆவியை கரைப்படுத்த, என் மாம்சத்தை கரைப்படுத்த, தேவனோடு உள்ள உறவை துண்டிக்க, உலக ஆசைகள் அதிகமாக கொண்டு வந்து என்னோடு யுத்தம் பண்ணுகிறான். அப்போ இந்த யுத்தத்தில் நாம் சரியான ஆயுதங்களை பிரயோஜனப்படுத்தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை நம்ம பண்ணாமல் கேஷுவலாக இருந்தால் அவன் தட்டிட்டு போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் பலனை பெருக்கு. உன் பலனை என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்து. இன்க்ரீஸ் யோர் ஸ்ட்ரென்த். உன் பலன் படுத்து. இந்த நாட்கள் நீங்கள் பலப்படுகிற நாட்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபுட்பால். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூகேயில் பாஸ்டர் இருக்காங்க, எனக்கு நல்ல நண்பர், லண்டனில் இருக்கார். அவங்க வீட்டுக்கு அங்கே போனால் அவர் வீட்டில் தங்குவேன். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போய். அவங்க மகன் ஒருத்தன் நல்ல ஃபுட்பால் பிளேயர். அவனை ஒரு கிளப்பு வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவனை அடாப்ட் பண்ணி அவனை இப்போ அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் அந்த ஒவ்வொரு மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் இருக்கு, அப்பா பயங்கரம். அவங்க கொடுக்குற டயட் தான் சாப்பிடணும். நீ நினைக்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பஜ்ஜி போண்டாலாம் என்ன செய்ய முடியாது. ஆமாம், ஏன்னா அவன் பல லட்சம் ரூபாய் கோடிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஏன்னா நாளைக்கு யூகேக்காக இந்த பையன் விளையாடணும், இவன் கிளப் மூலமாக அதை உண்டாக்கணும்னு சொல்லி 100% அவன் ஸ்பான்சர் பண்ணுறான். ஆனால் அவன் சொல்கிறத தான் சாப்பிடணும். அவன் சொல்கிற எக்ஸசைஸை அந்த தம்பிகிட்ட நான் பேசினேன். ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அங்கிள்னு சொன்னான். அதை பண்ணி அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனால் தான் எதிரியின் சேனை வரும் பொழுது உள்ள பூந்து இவன் கோல் அடித்து இவன் சேனையை ஜெயிக்க வைக்க முடியும். ஆமாம் ஆமாம். சும்மா கேஷுவலாக நல்லா சாப்பிட்டு ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்தால் ஓடவும் முடியாது, கோல் போடவும் முடியாது. ஆப்போசிட்காரன் அடித்து தூக்கிட்டு போயிடுவான். இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் நீங்களும் தேவனும் என்கிற உறவை பலப்படுத்துங்கள், நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா.
அப்போ நாம் ரொம்ப வீக் வெசல், ஏவாள் மாதிரி டக்குன்னு அடிச்சிருவான்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாம் பெற்றுக்கொண்டாலும் அதை அனல் மூட்டி எழுப்பாவிட்டால், நான் காலையில் சொன்ன மாதிரி அவர் சைலண்ட் மோடில் தான் இருப்பார். உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இந்த உறவு அல்லாஹ், அதாவது எபேசியர் 5:18 ஒரு வசனம் இருக்கிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் ஆவியினால் நிறைந்து, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆவியினால், சத்தமா சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து. நம்ம அத்தனை பேரும் அதைத்தான் தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த அனுபவம் இன்றைக்கு நமக்கு தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு உறவு 24 hours, அவரோடு உறவு, ஆவியில் நல்ல நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி, உன் பர்சனல் டைமில், தனி ஜெபத்தில், நீ ட்ராவல் பண்ணும்போது, போகும்போது, வேலை செய்யும் போது ஆவியானவரோடு உறவாடி அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும். அந்த நேரத்தில் நீ ஈஸியாக நீ மேற்கொள்ளுவாய், சத்துருக்களை மேற்கொள்ளுவாய். உனக்கு விரோதமாக வந்து உன்னை விழ வைக்கிற மாம்ச இச்சைகளாக இருக்கலாம், கண்களின் இச்சையாக இருக்கலாம், உலக ஆசைகளாக இருக்கலாம், ஒரே அடி அடிச்சு நீ முன்னேறி போய்கொண்டே இருப்பாய். ஏனால் உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவே உனக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாக அவர் கிரியை செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆவி மனுஷனை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஆமென். உங்களுடைய பலனை நீங்கள் பெருக்குவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஈஸியாக யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள். இப்போ மறுபடியும் 110வது சங்கீதத்துக்கு வாங்க. மனப்பூர்வமும், சரிங்களா? சரி, ரெண்டாவது என்ன? யுத்தத்தில் ஜெயிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவருக்கு பிறக்கிற யவன ஜனம், அதாவது அந்த யுத்த நாளில் உம்மோடு இணைந்து கொள்வார்கள். யுத்தத்தில் அவர்கள் எப்படி இருப்பாங்க? முதல்ல மனப்பூர்வமாக, நாட் பை கம்பல்ஷன். நீங்கள் சர்ச்சுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் வர்ஷிப்பில் கூட நல்ல கைத்தட்டுங்க, நல்லா பாடுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க இப்படின்னு கேட்டுட்டு இருந்தா உன் அல்லேலூயாவே வேஸ்ட்டு. இப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை ஜாக்கி வச்சு தூக்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆவியில் நிறைந்து வாழலை. ஆவியில் நிறைஞ்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஆராதிக்க வைக்க ஒரு நபரே தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்களா கை தட்டுவீங்க, நீங்களா முழங்கால் போடுவீங்க, நீங்களா எழும்புவீங்க, ஆவியில் நிறைஞ்சு. ஆமே, வர்ஷிப் லீடரை பார்க்க மாட்டீங்க. ஆமே, நானும் என் ஆண்டவரும் உறவாடிட்டே இருப்பீங்க. ஆமேன், பைத்தியக்காரத்தனமாக கத்துவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. மீகாள் சொன்னா, யோ உன் ஸ்டேட்டஸ் என்ன, நீ யார் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு ரொம்ப கேவலமாக சர்ச்சில் குதிச்சடா, நீ கேவலமாக குதிச்ச, கேவலமாக கத்துன. அப்போ தாவீது என்ன சொல்லியிருப்பான்? ஏன் மீகாள், என்ன உனக்கு எப்போ தெரியும்? சொல்லு, உனக்கு எப்போ தெரியும்? கோலியாத்தை வெட்டி வீழ்த்தி வந்த வீரனா தானே தெரியும். எல்லாராலும் மறக்கப்பட்டு காடுகளில் இருந்தா தாவீது உனக்கு தெரியாதில்ல? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது உனக்கு தெரியாதில்ல? இந்த பெட்டி தான், இந்த பிரசன்னம் தான், இந்த தேவன் தான் என்னை தாழ்வில் என்னை நினைத்தருளினார், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கார். ராஜவஸ்திரம் போட்டு கம்பீரமாக 2 பக்கம் மெய் காப்பாளர்கள் மந்திரிகள் புடை சூட நடக்கிறேன். பெட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது.
ஓப்னி பினகாசுடைய நாட்களில் காணாமல் போன பெட்டி சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போய் இப்போ தாவீது எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அந்த பெட்டியை திரும்ப எடுத்துகிட்டு வர்றாங்க. அது வழியில் ஊசாவை அடித்து அவன் செத்து பயந்து ஓபேத்ஏதோம் வீட்டில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த பெட்டியை நிமித்தம் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு தெரிஞ்சு, சரி நம்ம தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்துடலாம், எருசலேமுக்கு கொண்டு வரலான்னு கொண்டு வரும்போது அந்த மனிதர்கள் எல்லாரும் களி கூறுகிறாங்க. ஐயோ, இழந்து போன மகிமை திரும்ப சபைக்குள் வருகிறது, இழந்து போன மகிமை திரும்ப தேசத்திற்குள் வருகிறது. அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தாவீது பார்க்குறான், ஐயோ மாட்டிக்கிட்டமே, அஃபீஷியல் டெக்கோரம், அப்படியே நம்ம இப்படி தான் போயாகணும். பார்த்தான், மெதுவாக ராஜ வஸ்திரத்தை கலட்டுனான். எப்பா இதை கொஞ்ச நேரம் பிடிடா. ஹல்லேலூயா. நான் தேவன் என்னை உயர்த்தினார். இன்னைக்கு தேவன் பெட்டியை கொண்டு வர என்னை கர்த்தர் பயன்படுத்தினார். இழந்து போன தொலைந்து போன தேவ மகிமையை திரும்ப கொண்டு வர ஆமென் யூஸ்லெஸ்ஸான என்ன பயன்படுத்தினார்னு தள்ளுகடா அந்த சைடுன்னு போய் சாதாரண மனிதர்களோடு முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி நடனமாடினான். ஆமென். அப்ப யார் முழு பலத்தோடு வெக்கத்தை விட்டு ஆராதிக்க முடியும்னா, எங்கிருந்து கர்த்தரனை எடுத்தார் என்பதை மறக்காமல் இருக்கிறவர்கள். எந்த இடத்திலிருந்து என்ன தூக்கினார், என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சா அவரை துதிக்காம இருக்க முடியாது. ஒரு பக்தன் பாடுறார், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆனால் அதே பைபிள் சொல்லுகிறது, மரணம் உம்மை போற்றாது. ஏசாயா 38 அதிகாரம் 18 வாசிக்கமா. பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்போ உங்கள் பக்கத்தில் துதிக்காம ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா அவருக்கு பேர் என்ன? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் முடிஞ்சோடனே இன்னையிலிருந்து அவர் பேரை நம்ம மாற்றுறோம். முடிஞ்சோடனே என்ன செய்யணும்? பிரதர் பாதாளம். நான் சொல்லுங்க, என்ன முறைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை. பக்கத்தில் நல்லா தூச்சிட்டுவான், இவன் பாடு இப்படி இப்படிங்கிறான். ஆமென். ஏன்னா அவர் பேரு பாதாளம். அந்த சகோதரி பேரு சிஸ்டர் மரணம். உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமென். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ திஸ் ஈவினிங். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா 40 வருஷம் முடியுது, ஆவியில் நிறைஞ்சு துதிங்க. நானும் பார்க்குறேன், வர்ஷிப் நடத்துகிற ஊழியக்காரர் பாட்டை நிறுத்தினார்னா கப்பு நிறுத்திடுது. பாட்டை நின்றுச்சுன்னா என்ன அது? நீங்களும் சத்தம். அடுத்தது இவர் வாயை திறந்து துதிப்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பாட்டு பாடி முடிஞ்ச உடனே நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஆண்டவரோட உறவாடிட்டே இருக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆவியில் களி கூர்ந்து தேவனை துதிக்கணும். நம்ம துதிக்கும் போது, நம்ம இணைந்து ஆராதிக்கும் போது, இந்த குற்றாலத்துக்கு மேலே இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்படும். ஆமென். நாம் இணைந்து ஆராதிப்பது, இணைந்து யுத்தம் செய்கிறோம், இணைந்து ஜெபிப்பது, நாம் யுத்தம் பண்ணுகிறோம். இணைந்து நாம் நிற்கும் போது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த 110 சங்கீதம் மறுபடியும் வாங்க. நாளிலே ஜனங்கள் ஃபர்ஸ்ட்ல மனப்பூர்வமாக, ரெண்டாவது பரிசுத்தம். அடிக்கடி சொல்லுவேன், சபையுடைய பலன் பரிசுத்தம். உங்களுடைய பலனும் எதுதான்? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் எந்த பாலாக் ராஜாவின் சேனைகள் சபையை தொட முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீ எத்தனை ராஜாக்களை கூட்டிட்டு வரலாம்,
எத்தனை கோடிக்கணக்கான மிலிட்ரி நீக்கலாம், ஆனால் சபைக்கு பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய ராஜா அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருப்பார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. யாரை குறிச்ச ப்ராபசி, யாரை குறிச்ச தீர்க்க தரிசனம் பிழையாம் வாயிலிருந்து வருது? சபையை குறித்த தீர்க்க தரிசனம், ரெவலேஷன். அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கு. அவனை நீ ஒன்றுமே செய்ய முடியாது. நீ தொட்டைன்னா அவர் உன்னை தீர்த்துருவார். ஏன்னா அவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஸோ பரிசுத்தம்தான் என்னுடைய சபையுடைய பலன். நம்முடைய குடும்பத்தின் பலன் பரிசுத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம், அப்படின்னா இங்கிலீஷில் யூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனம் உமக்கு பிறக்க போகிறார்கள். நாம் பிறந்து விட்டோம். நம்மைத்தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, உம்முடைய யுத்த நாளிலே உம்மோடு இணைந்து யுத்தம் பண்ணி உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடுவேன்னு பிதா சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இயேசுவோடு இணைந்து நானும் யுத்தம் பண்ண கர்த்தரனை அழைத்திருக்கிறார். என் தனி வாழ்க்கைக்கு நேராக பிசாசு போர் தொடுக்கிறான். என் குடும்பத்திற்கு நேராக பிசாசு போர் தொடுக்கிறான். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்க பிசாசு போர் தொடுக்கிறான். சபைக்கு ஊழியங்களுக்கு நேராக பிசாசு போர் தொடுக்கிறான். அவன் தொடுக்கட்டும் யா, எனவோடு இருக்கிறவர் பெரியவர். அவரோடு இணைந்து நான் யுத்தம் பண்ணும் பொழுது சத்துருவை நான் மேற்கொள்ளுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். நாளைக்கு நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தர் சபையோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாயை திறந்து கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி உங்கள் ஜெப வாழ்க்கை ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப ரிவைவ் பண்ண நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோட பேசுங்க, பார்க்கலாம். ஸ்பீக் டு ஹிம், ஸ்பீக் டு ஹிம். வாயை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் பாஸ்டர் கையில் கொடுத்துருவேனா. கமான், ஸ்பீக் டு ஹிம். அவரோட பேசுங்க. ஆண்டவரே, யுத்தம் பண்ண எனக்கு பலன் தேவை. எனக்கு யுத்த ஆயுதங்களெல்லாம் நான் ஷார்ப் பண்ணணும், நான் பலப்படுத்தணும். ஆண்டவரே, என் ஜெபத்தை பலப்படுத்தணும். என் வேத வாசிப்பை, ஆவியின் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நான் ஷார்பன் பண்ணணும். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவு எனக்கு அதிகமாகணும். ஆமென். நடுவில் என் ஜெப வாழ்க்கை குன்றி போயிருச்சு. ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை. ஆமென். குன்றி போய் இருக்கிறேன். அதிகாலையில் கர்த்தர் எழுப்பினார், நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவம் என் வாழ்க்கையில மறைந்து கொண்டிருக்கிறது. என்னை திரும்ப உயிர்ப்பியும் அப்பா. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு எழுப்புதலின் அக்கினி எனக்குள்ளே என் மேல விழட்டும் என்று சத்தமா ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ரபா கரா தரபா ஷேகே ரிகா தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்க விடாதபடி என்னை தடுக்கிற எந்த மாம்சமா இருந்தாலும், எந்த பாவமா இருந்தாலும், எந்த சத்துருவின் கிரியையா இருந்தாலும், இந்த ராத்திரி வேளையில் தேவன் என்னை விட்டு அகற்றும். என்னை உம்மோடு நெருங்க செய்யும், நெருங்க செய்யும். அவர் இடைப்படுகிறதை, அவர் பேசுகிறதை கேட்டு எத்தனை நாள் ஆயிற்று. இன்னைக்கு எங்களை மாற்றுங்கப்பா. இன்னைக்கு எங்க சபையில ஒரு உயிர் மீட்சி, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை அனுப்புங்க, ஒரு மறுரூபத்தை அனுப்புங்க. வெறுமையா நான் போக கூடாது. கர்த்தரை இடைப்படும் போது அமைதியா இருந்திடக்கூடாது. மட்டுமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக
கர்த்தர் பாராட்டி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் பாராட்டி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே, இந்த மாலை கூட்டத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் யுத்தம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் ஆண்டவரே, நீர் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஆண்டவர். இந்த கூட்டத்தை இம்மட்டுமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை நடைபெறுகிற ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. இந்த கூட்டம் வந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக ஆண்டவரே, எங்களை நீர் அனல் மூட்டி எழுப்புனதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட்டபடினாலே நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. செய்து கொடுத்த ஆண்டவரே அருமையான ஊழியரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாய் நீர் மாற்றி கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே வந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாக இதனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.